உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை தவிர வேற யாராவது குடிச்சிருக்கிறவங்க இந்த கஞ்சா போன்ற பழக்கத்துக்கு உள்ளவங்க கஞ்சா அடிச்சிருந்தா கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர்கள் பக்கத்துல தான் நீங்க போகக்கூடாது. சரிங்களா? உனக்கு சாக்லேட் தரேன், உனக்கு ஸ்வீட் தரேன், உனக்கு ஐஸ்கிரீம் தரேன், உனக்கு பைசா தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க ஆளுமே அந்த போல பழக்கத்துக்குள்ள மனுஷங்களுக்கு போகக்கூடாது. போறீங்களா? போகக்கூடாது. அதுபோல் நல்ல தொடுதல் தவறான தொடுதல், குட் டச் பேட் டச், அது உங்களுக்கு தெரியுங்கல்ல? ஆமா. அப்ப இந்த போதை பழக்கத்துக்கு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த மது குடிக்கிறவங்க அப்புறம் இந்த கஞ்சா போன்ற போதை பழக்கத்துக்கு உள்ளவங்களா அவங்க சிந்திக்க முடியாம இந்த சிறு பிள்ளைகளை தவறான விதத்துல அவங்க சில விதத்தில் பயன்படுத்துவாங்க. அதனால அந்த மாதிரி மனிதர்கள் பக்கத்துல கூட நீங்க போகக்கூடாது. உங்க வீட்டுல இருந்த அப்பாவே குடிச்சிருந்தா குடிப்பது இருந்தாலும் கூட நீங்க பக்கத்துல போகக்கூடாது. அவங்க என்ன செய்யறங்கிற சிந்தனையை இழந்துருவாங்க. சரிங்களா? அப்படி யாராவது உங்களை தவறான கொடுதல் மேல உங்க உடல் உறுப்புகளை எங்கேயாவது கை வச்சா, குறிப்பாக பெண் பிள்ளைகள் யாராவது தவறான அந்த போதையில இல்ல யாராவது ஒரு ஆண் மனிதர்கள் உங்க மேல் கை தவறான இடங்களில் தவறான உடல் பாகங்களை வச்சா நீங்க வீட்டுல அம்மாட்ட சொல்லணும், இல்ல பள்ளியில ஆசிரியர்கிட்ட சொல்லணும், இல்ல இங்க உங்களுக்கு ஆசிரியர்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா, குறிப்பா பெண் ஆசிரியர்களா இருக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, பாட்டிகிட்ட சொல்லுங்க, டீச்சர்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த மனிதர் தவறா வந்து சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். சரிதானே?